வாழ்க்கை போராட்டம் அல்ல, வாழ்க்கை விளையாட்டு என்கிற இந்த தாத்பரியம் இந்த புத்தகத்தின் மூலமா, சுவாமிஜி மூலமாக இது தெரிய வருது. தி ஃபர்ஸ்ட் எவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இன் தி ஹியூமன் ஹிஸ்டரி இட் வாஸ் லார்ட் கிருஷ்ணா. அவர் தான் உலக வரலாற்றிலே முதல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் தான் அன்புமயமாகவும் ஆனந்தமயமாகவும் இருங்கள் அப்படின்னு இந்த புத்தகத்துல பல இடங்கள்ல திரும்ப திரும்ப உனக்கு போராட்டத்துல தர்மத்தை வெற்றி அடைய செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்கு, அதுல இருந்து பின்வாங்காத. புத்தகத்தை பத்தி நிறைய பேசிட்டா என்ன ஒரு சைடு எஃபெக்ட் ஆகும்னா, அதான் எல்லாம் கேட்டுட்டோமே நம்ம வாங்கி படிக்க வேண்டான்னு நீங்க முடிவு எடுத்துருவீங்க. அதனால நான் அதிகமா புத்தகத்துக்குள்ள போக மாட்டேன். இது ஆன்மீக புத்தகம், அதுவும் சுவாமிஜி எழுதுனதுனால கிருஷ்ணலீலான்னு பேர் வச்சிருக்காரு. நாம இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். அப்படிதான் இருக்கு. ஏன்னா கிருஷ்ணர் எல்லாத்தையுமே பாரம்பரியமா இருக்கிற மரபுகள் எல்லாம் உடைக்கிறார், புது சிஸ்டம் உருவாக்குறாரு. ஒன்றும் அந்த கோபிகைகள் அந்த விஷயத்திலே அப்படிதான். அந்த காலத்துல ஆண்கள் தனியா நீராடுவாங்க, பெண்கள் தனியா நீராடுவாங்கன்றதையே மாத்தி ஒருத்தர் எப்பயுமே ஜெண்டர் கான்சியஸ்னஸோட இருக்க வேண்டியது இல்லைன்றத கிருஷ்ணர் அந்த காலத்திலேயே அறிமுகப்படுத்துறார். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு ஏதோ மாடர்ன் வேர்ல்ட்ல ஏதோ புதுசா பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இந்து சமூகத்துல புராண இதிகாச காலங்கள்ல இருந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நம்ம பண்ணி தான் வளர்ந்து வந்திருக்கிறோம் என்பது அதுல இருந்து தெரிகிறது. அந்த மாதிரி நிறைய அவர் ஒரு குழந்தையா கிருஷ்ணனை கண்ணனை ஒரு கண்ணன்னா நமக்கு தமிழ் வடிவத்தில் தெரிகிறாரு. கிருஷ்ணர் அப்படின்னா ஏதோ ஒரு வட இந்திய வடிவத்தில் தெரிகிறார். ரெண்டு அர்த்தம் ஒண்ணுதான், கண்ணன்னாலும் கிருஷ்ணன்னாலும் ஒண்ணுதான். கிருஷ்ணன்னா நீலவண்ணன்னு அர்த்தம். நீலவண்ண கண்ணா வாடான்னு ஒரு பாட்டெல்லாம் இருக்க, நீலவண்ணன் அர்த்தம், அல்லது ரொம்ப கருமை நிறைத்தவன் அர்த்தம். ஷியாம சுந்தர் ஷியாம கிருஷ்ணன் சொல்லுவோம். ஷியாமலான்னாலே அது கரிய நிறத்தவளேன்னு தான் பேர். அம்பாளுக்கு ஷியாமலான்னு ஒரு பேர் இருக்கு. மீனாட்சியே ஷியாமலா தான், கருவாச்சி தான். மீனாட்சி கருவாச்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஷியாமலானாலே கருப்பு தான். ஜஸ்ய ஷியாமலா மாதரம்னு வந்தே மாதரத்தில் பாடுவோம், நம்ம தேசிய கீதத்தில் பாடுவோம். அது எல்லாமே கிருஷ்ணருடைய நிறங்கள் தான். நம்ம நாட்டில் தான் இந்த கருப்பையும் கருநீலத்தையும் கொண்டாடுகிற ஒரு கலாச்சாரம் நம்மகிட்ட தான் இருக்கு. யூரோப்பியன் கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் கருப்பு என்பது சம்திங் நெகட்டிவ், சம்திங் அக்லி, சம்திங் பேட், இந்த எண்ணமெல்லாம் உருவானதெல்லாம் ஐரோப்பிய மேற்கத்திய சித்தாந்தங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அது உருவாச்சு. நீங்க பாருங்க, இப்பயும் அந்த கருப்புன்னா ரொம்ப தாழ்ந்தது, வெள்ளை தான் உயர்ந்ததுன்றத எந்த அளவு சைக்காலஜிக்கலா நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்கன்றது தெரியும். நீங்க நிறைய பேர் கேரம் போர்டு விளையாடி இருப்பீங்க. அதுல கருப்பு காயினுக்கு என்ன பாயிண்ட் 1, ஒயிட் காயினுக்கு என்ன 2. அப்ப கருப்பை விட வெள்ளை உயர்ந்தது அப்படிங்கிறது அந்த வெள்ளைக்காரன் புத்தி. அது நீங்க செஸ் விளையாடினீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ். முதல்ல எந்த காயின் முதல்ல நகர்த்தி வைப்போம்? கருப்பா வெள்ளையா? வெள்ளையே தான் முதல்ல நகர்த்துவோம். கருப்பு ஃபர்ஸ்ட் மூவர் இல்லை. ஃபர்ஸ்ட் மூவர் யார் கேம் விளையாடினாலும் எந்த சைடு விளையாடினாலும் ஃபர்ஸ்ட் மூவர் ஒயிட் தான். ஒருத்தன் தப்பா பணம் வச்சிருந்தான்னா அதுக்கு பிளாக் மணின்னு பேரு. தப்பா சந்தை அப்படின்னா அது பிளாக் மார்க்கெட்னு பேரு. பங்குச்சந்தை சரிஞ்சிருச்சுன்னா அது அன்னைக்கு பிளாக் ஃப்ரைடேன்னு பேரு. இப்படி எனிதிங் பிளாக்னா அது சம்திங் அக்லி. ஒருத்தர் செத்து போயிட்டான்னா கருப்பு கொடி குத்திக்கிறான், கருப்பு சட்டை போட்டுக்கிட்டா ஒருத்தர் செத்து போயிட்டான்னு அர்த்தம். இரங்கல் அப்படின்னு அர்த்தம். துஷ்டி துக்ககரமான நிகழ்ச்சின்னு அர்த்தம். பக்கத்தில் இருக்கிற இலங்கையில எல்லாம் துக்க வீடுகளில் வெள்ளை கொடி ஏற்றுறாங்க, நம்ம ஊர்ல தான் கருப்பு கொடி ஏற்றிட்டு இருக்கோம். அப்போ இந்த கருப்பு என்பதையே ஒரு எதிர்மறை சித்தரிக்க கொண்டிருக்கிற காலங்களில் நம்ம நாட்டில் இந்த மாதிரி கருப்பையும் கருநீலத்தையும், கருப்பு சாமினே சாமி வச்சு நம்ம கருப்பு சாமியே கொண்டாடுகிற ஒரு கடவுளாக இருந்திருக்கிறோம். நிறத்தின் அடிப்படையில் நமக்கு பேதம் இல்லை. இந்த புத்தகத்துல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா கிருஷ்ண லீலா. நீங்க இந்து தர்மத்தினுடைய தாத்பரியம் புரிஞ்சவங்களுக்கு தான் சுவாமிஜி இதுக்கு ஏன் லீலான்னு பேர் வச்சிருக்கிறாருன்னு தெரியும். லீலான்னா விளையாட்டுன்னு சொல்லிட்டோம். 64 திருவிளையாடல்களை மதுரையில சிவபெருமான் நிகழ்த்தினார் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த லீலா விளையாட்டு இது எல்லாமே இந்து ஆன்மீகத்துல தான் வரும், வேற எங்கேயும் இப்படி இருக்காது. நீங்க கார்ல் மார்க்ஸை பத்தி கொஞ்சம் வாசிச்சவங்களுக்கு தெரியும். அவர் உலக வரலாற்றையே வர்க்க போராட்டத்தின் வரலாறு அப்படின்னு தான் சொல்லுவார். தி ஹிஸ்டரி ஆஃப் தி வேர்ல்டு ஹிதர்டு நோன், தி நோன் ஹிஸ்டரி ஆஃப் தி வேர்ல்டு ஹிதர்டு இஸ் தி ஹிஸ்டரி ஆஃப் தி கிளாஸ் வார்ஸ் அப்படிம்பார். இதுவரைக்கும் உலகம் அறிந்த ஒரு வரலாறுலே அது என்ன வரலாறுனா வர்க்க போர்களின் வரலாறு தான். 2 வர்க்கங்கள் போராடி கொண்டதின் வரலாறு தான். உலகமே ஒரு கான்ஃபிளிக்ட்ல தான் உருவாகுது, கான்ஃபிளிக்ட்ல தான் உலகம் உருவாகிறது என்பதுதான் மேற்கத்திய சித்தாந்தம். நம்ம இந்து ஆன்மீகம் கான்ஃபிளிக்டை நாம எப்பவும் ஏற்றுக்கொள்வதில்லை. இது ஒரு விளையாட்டு, இது ஒரு ஹார்மனி, இந்த நல்லிணக்கத்தில், இந்த ஒத்திசைவில், இதுல தான் இந்த உலகம் சிறப்பாக செயல்படுகிறதுன்னு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால தான் இங்கே எல்லாத்தையும் விளையாட்டாக பார்க்குறோம்.
நீங்கள் லீலான்ற வார்த்தை பெரிய மகான் வாயிலிருந்து எல்லாம் பேசுகிறோம். நீங்கள் கிராமத்துக்கு போனீங்கன்னா பெரியம்மை, இந்த தட்டம்மை, சின்னம்மை நோய் போட்டிருக்கோம். நீங்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க அம்மா விளையாடி இருக்கும்பாங்க, அம்மா விளையாண்டுருக்கு அப்படிம்பாங்க. அம்மா அப்போ ஒரு நோயை கூட தாயாக பார்த்து அது கூட என் பிள்ளை மேலே விளையாடி இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர பாதிச்சிருக்கு, இன்ஃபெக்ட் ஆகிருக்கு, இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, இந்த மாதிரி மாடர்ன் டெர்மினாலஜியெல்லாம் நம்ம பயன்படுத்துறதில்ல. அம்மா விளையாடி இருக்கு. அப்போ இந்த சாதாரண மனுஷனுடைய மனசில் கூட இது உலகம் விளையாட்டு தான். அது நோயாக இருந்தாலும் அது விளையாட்டு தான், அது மகிழ்ச்சியின் உச்சமாக இருந்தாலும் அது விளையாட்டு தான். விளையாட்டுன்னா கொஞ்ச நாள் விளையாடுவோம், அதுக்கப்புறம் காணாமல் போவோம். இந்த விளையாட்டு முடிஞ்சு இன்னொரு விளையாட்டு ஆரம்பிக்கும். அது மாதிரி இந்த ஆத்மா இந்த சட்டையை, இந்த உடலை உதிர்த்து விட்டு இன்னொரு விளையாட்டிற்கு போகும் அப்படிங்கிற அந்த தாத்பரியத்தை நம்ம மனசுல ஏற்றிக்கொண்டே இருக்கிறாங்க. அதனால இந்த லீலான்ற வார்த்தை இந்த புத்தகத்தில் மிக மிக முக்கியமான நான் வார்த்தையாக பார்க்கிறேன். வாழ்க்கை போராட்டம் அல்ல, வாழ்க்கை விளையாட்டு என்கிற இந்த தாத்பரியம் இந்த புத்தகத்தின் மூலமா, சுவாமிஜி மூலமாக இது தெரிய வருது. நீங்களும் எனது வேண்டுகோள் அதுதான். உங்களுக்கு வாழ்க்கை போராட்டமாக நினச்சிங்க, ஐயோ ஒரே தலைவலியாக இருக்குது, போராட்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சக்கூடாது. வாழ்க்கை விளையாட்டு தான். ஒன்று ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். காரில் போகிறோம், கார் பஞ்சர் ஆயிடுச்சு, ரோட்டில் நிற்கிறோம், அது பிரச்சனையா அது ஒரு அனுபவமா? அது ஒரு அனுபவம். உடனே ஒரு மெக்கானிக் நம்பர் என்னன்னு கேட்போம், ஃபோன் பண்ணுவோம், அவர் வருவார். அப்புறம் அவருக்கு பணம் கொடுப்போம், பணம் கொடுக்கும்போது பேரம் பேசுவோம், அவர் எதை கூட கேட்பார், குறைச்சி கொடுப்போம், இல்லை கேட்குறத கொடுத்துருவோம். இதெல்லாமே ஒரு வாழ்க்கையின் அனுபவங்கள் தானே தவிர ஒவ்வொன்றையுமே பிரச்சனையாகவே பார்த்து கொண்டிருப்பது கூடாது. அந்த ஆட்டிடியூட் நீங்கள் இந்த புத்தகத்தை வாசிச்சா வரும். எல்லாத்தையும் கொண்டாடுங்கன்னு சொல்றாரு சுவாமி. ஆனந்தமயமாக அன்புமயமாக இருங்க, அன்புமயமாகவும் ஆனந்தமயமாகவும் இருங்கள் அப்படின்னு இந்த புத்தகத்தில் பல இடங்கள்ல திரும்ப திரும்ப வருது. ஒரு இடத்துல உச்சபட்சத்தில் சொல்றாரு சுவாமிஜி, அதெல்லாம் நம்மால முடியுமான்னு தெரியல. அடுத்த நிமிடம் உனக்கு மரணம் வரும் என்று சொன்னாலும் நீங்கள் ஆனந்தமாக இருங்கள் அப்படின்னு சத்குரு சொல்றார். அடுத்த நிமிடம் உனக்கு மரணம், ஆனந்தமா இருங்க. நம்ம ஃப்ளைட்ல போறப்ப ஏதோ டர்னு சத்தம் கேட்டாலே பயமா இருக்கு, என்னடா என்ன இது ஆயிடுச்சோ என்னமோ அப்படின்னு சொல்லி அந்த ஏர் ஹோஸ்டஸ் கூப்பிட்டு என்ன இப்படிலாம் சத்தம் வருது அப்படின்னு கேட்குறோம். ஏன்னா என்னமோ ஆயிடுமோன்னு ஒரு பயம். நிறைய ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டை பற்றிலாம் கேட்குறோம் இல்லை. ஆனால் அடுத்த நிமிடம் மரணம் வரும்னு சொன்னால் கூட ஆனந்தமாக இருக்கணும்னா மிகப்பெரிய அதற்கான முதிர்ச்சி வேண்டும், பக்குவம் வேண்டும். அப்படி இதை நமக்கு தயாரிச்சிருக்கிறாரு. கீதையை பற்றி பல இடங்கள்ல இதில் ரெஃபரன்ஸ் வருது. நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே கிருஷ்ணர் தான். இது நான் சொல்கிறேன், சுவாமிஜி அப்படி சொல்லலை இந்த புத்தகத்தில். ஏன்னா கீதை இல்லைன்னா, பகவத்கீதை இல்லைன்னா சுதந்திர போராட்டமே இல்லைன்னு நிறைய ஆய்வுகள், ஆராய்ச்சிகள், நூலாசிரியர்கள், மேற்கத்திய ஆசிரியர்கள் கூட எழுதியிருக்கிறாங்க. கீதையை சொல்லாமல் ஒரு சுதந்திர போராட்ட தலைவர் இல்லை. திலகர் கீதா ரகசியம் எழுதியிருக்கிறாரு, காந்தி கீதைக்கு உரை எழுதியிருக்கிறாரு, வினோபா எழுதியிருக்கிறாரு, வீர சாவர்கர் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் கீதைக்கு ஏன் உரை எழுதாங்க? அவங்க தான் அரசியலில் தானே இருக்காங்க. அவங்களுக்கு எதுக்கு பகவத்கீதை ஒரு ஆன்மீக நூலை பற்றின உரையா? ஏன் அரசியல் காலத்தில், அதுவும் சுதந்திர போராட்ட காலத்தில், ஜெயிலில் இருந்த காலங்களில், சித்திரவதை அனுபவிச்ச காலங்களோட கீதைக்கு ஏன் உரை எழுதணும்னா, கீதை தான் சொல்லுது துணிவோடு இரு, போராடு, உனக்கு போராட்டத்தில் தர்மத்தை வெற்றி அடைய செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்கு, அதுல இருந்து பின்வாங்காத. இதெல்லாம் கொடுத்து மக்களை உத்வேகப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துறது, இன்ஸ்பிரேஷன் கொடுக்கிறது பகவத்கீதையினால தான் முடியும். நம்ம நாட்டில் பிறந்த அத்தனை தலைவர்களும் நம்பியதால் தான் பகவத்கீதை கிருஷ்ணருடைய வாக்கியம் சுதந்திர போராட்ட காலத்திலே மிகப்பெரிய உத்வேகம் பெற்றது. இப்போ அக்கா ஒரு கதை சொன்னாங்கல்ல, ஜராசந்தன் மதுராவை தாக்கும்போது கிருஷ்ணரும் பலராமனும் மதுரா விட்டு ஓடுறாங்க. இந்த இடத்துல கிருஷ்ணருக்கு ஒரு பேரே இருக்கு, ரணச்சோடு தாஸ் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு. ரணச்சோடு தாஸ்ன்றது கிருஷ்ணருக்கு பல பேர்ல அது ஒண்ணு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பயந்துட்டு ஓடினவன்னு அர்த்தம். ரணச்சோடு தாஸ்னா பயந்து புறமுதுகிட்டு ஓடின ஒரு கோழைக்கு பேர் தான் ரணச்சோடு தாஸ் அப்படின்னு பேர். இதுல இருந்து தான் சத்ரபதி சிவாஜி பெரிய அவருடைய வாழ்க்கையில ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறார். அப்சல் கான் சிவாஜியை தாக்குறதுக்கு வர்றான். அப்சல் கான் தெரியும் உங்களுக்கு, ரொம்ப ஆஜானுபாக ஒரு 7.5 அடி உயரம் இருப்பான். சிவாஜியை தாக்க வர்றான், பெரும் படையோட வர்றான். நம்ம நினைக்கிற மாதிரி சிவாஜிக்கு பின்னால ரொம்ப பெரிய சேனையெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த காலத்து கொரில்லா வார்ஃபேர் சிவாஜி. ஒரு 500 பேரை வச்சுக்கிட்டு ஒரு 5000 பேர் கொண்ட படையை அவன் சந்திக்கணும். ஆயுதங்கள் கம்மியாக இருக்கும், படை வீரர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். ஆனால் இவனது ஸ்ட்ராட்டஜினால இவன் ஜெயிப்பான். அதுதான் சிவாஜியோடைய சிறப்பு. அப்போ பெரிய படை வரும்போது சிவாஜி அந்த படையிலிருந்து அந்த வீரர்கள் ஒற்றர்கள் மூலமாக தகவல் சொல்கிறாங்க, பெரும் படையோட அப்சல் கான் வரான், என்ன பண்ணணும்? அப்போ எல்லையோரத்தில் இருக்கிற படை வீரர்கள்லாம் நீங்கள் அப்படியே கோட்டையை நோக்கி உள்ளே வந்துடுங்க, ஒன்றும் எதிர்க்காதீங்க,
வந்தால் எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லை. அப்சல் கான்ட்ட சொல்லி விட்டுருக்காங்க, சிவாஜி ரொம்ப பெரிய வீரன்ப்பா, நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையாக எடுத்து வைக்கணும், அவன் அவ்வளோ பெரிய வீரன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே படைகள்லாம் பின்னால் ஓடிக்கிட்டு இருக்கு, சிவாஜி படையெல்லாம். அடுத்து வயல்களுக்கெல்லாம் தீ வைக்கிறான் அப்சல் கான். வயல்களுக்கெல்லாம் தீ வைக்கிறப்போ இப்போ என்ன செய்யன்னு கேட்குறாங்க. பரவாயில்ல, தீ ஒரு பக்கம் எரியட்டும், இன்னொரு பக்கம் உணவு உற்பத்தி ஆகும், நம்ம சமாளிச்சுக்கலாம், நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க. கோவில்கள்லாம் இடிக்கிறான் அப்சல் கான். இப்போ என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. இப்போயும் ஒன்றும் பண்ணாதேன்னு சிவாஜி சொல்கிறார். இப்போ மக்களுக்கே கோவம் வருது. ஒரு இந்து சாம்ராஜ்யம் அமைச்ச மன்னன், கோவில்கள்லாம் இப்படி இடிபடுது, அப்சல் கான் வந்து இடிக்கிறான், அதை எதிர்த்து ஒன்றும் யுத்தம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறானே, இவன்லாம் இவ்வளோ கோழை தேவையா அப்படின்லாம் மக்களுக்கே கோவம் வருது. பட் சிவாஜி வாண்டட் டு கிவ் எ மெசேஜ். சிவாஜி இஸ் அஃப்ரேட் ஆஃப் அப்சல் கான். சிவாஜி அப்சல் கானுக்கு பயப்படுறான், ஓடி ஒளிகிறான் அப்படிங்கிற மெசேஜ் போகணும் அப்படின்னு நினைக்கிறான் சிவாஜி. அந்த மெசேஜ் வந்து வெல் ரிசீவ்டு பை அப்சல் கான். இவன் ஒரு கோழை, பயப்படுறான்ற இமேஜ். கடைசியாக சிவாஜி சமாதானம் பேசுகிறார். நான் கூடாரத்துக்கு வர்றேன், சமாதானம் பேசுகிறேன். என்னடா இப்படி ஒரு கோழை எதிர்த்து இவ்வளவு படையோடு என்னை அந்த பாய் அனுப்பிச்சி வச்சுட்டாரு, தேவையா? அது நாலு பேர் அனுப்பிச்சு இந்த சிவாஜியை தூக்கிட்டு வந்திருக்கலாமே. அப்படியே அலட்சியமாக இருக்கிறான் கூடாரத்தில். எந்த ஆயுதத்தையும் கொண்டு வராமல் சிவாஜியும் அவனோட தளபதியும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரவு நேரத்தில் கூடாரத்துக்குள்ளே போகிறாரு சிவாஜி. ஆயுதங்கள் இருக்கான்னு பரிசோதனை பண்ணுறாங்க. கத்தியோ வாளோ எதுவும் இல்லை, உள்ளே அனுப்பிச்சிடுறாங்க. போன அடுத்த வினாடி தான், பெருசாக ஒன்றும் இல்லை. அப்சல் கான் 7 அடி உயரம், சிவாஜி 5 அடி தான். சிவாஜி கொஞ்சம் குள்ளம், வரலாற்றுலேயே அப்படி தான் இருக்குது. கொண்டு போன புலி நகம் அந்த கையுறைகளை போட்டு அப்படியே உள்ளே விட்டார். நம்ம அவர் என்ன நரசிம்மரா? நரசிம்மர் எப்படி இரணியனை துவம்சம் பண்ணாரோ அப்படி கொடலை கிழிச்சு எடுத்துட்டார் சிவாஜி. சிவாஜி கூட போன தளபதி உள்ளே இருந்த 10 பேரையும் அவங்களுடைய வாழை எடுத்து 10-15 பேரையும் ஒரே நேரத்தில் தலையை சீவிட்டான். பாகுபலி படத்தில் சீவின மாதிரி அப்படியே ஒரு சீவியாச்சு. வெளியில் வந்து ஒருத்தன் கத்துனா அப்சல் கான் செத்து போனா அப்படின்னு சொன்ன உடனே இந்த 2 வீரர்கள் இருக்கிற அந்த யுத்த களத்தில் 20,000 வீரர்களும் தலை தெறிக்க ஓடிவிட்டார்கள் அப்படிங்கிறது தான் கதை. சிவாஜிட்ட மறுநாள் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இந்த இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிங்க அப்படிங்கிறப்ப சிவாஜி சொல்கிறாரு, கிருஷ்ணர் பரமாத்மாவுடைய ரணச்சோடு தாஸ் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். பல சமயம் தோற்று ஓடுறது மாதிரி காட்சியளித்தா கூட அது இறுதி வெற்றிக்கு வழிவகுக்குங்கிற பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யாரு? கிருஷ்ணர். தி ஃபர்ஸ்ட் எவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இன் தி ஹியூமன் ஹிஸ்டரி, இட் வாஸ் லார்ட் கிருஷ்ணா. அவர் தான் உலக வரலாற்றிலே முதல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் தான். மகாபாரதத்தில் அவன் அது என்ன விளையாட்டுங்க? சொக்கட்டானா பகடை, அந்த விளையாட்டு கூப்பிட்றான் துரியோதனை. தர்மன் ஒத்துக்கிட்டான். போய் விளையாடும் போது துரியோதனை என்ன சொல்கிறான், எனக்கு பதிலாக எங்கள் மாமா சகுனி தான் விளையாடுவாருன்னு சொல்கிறான். இந்த தர்ம முட்டாப்பைய அந்த நேரத்தில் உனக்கு பதிலாக உன் மாமே சகுனி விளையாடட்டும், எனக்கு பதிலாக என் மச்சான் கண்ணே விளையாடுவான்னு சொல்லியிருந்தா கிருஷ்ணன் விளையாடுவான் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? துரியோதனே சகுனி எல்லாரும் 15 வருஷம் காட்டுக்கு போயிருப்பாங்க இல்லையா? ஏன்னா கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அது விழுகுமா இல்லையா பகடையில்? இப்போ சகுனி என்ன சொல்கிறாரோ விழுந்துச்சு. இப்போ இவர் சொல்கிறது விழுகுமில்ல? அது எப்படின்னு கிருஷ்ணருக்கு தெரியும்ல. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொன்னேன் சில பேரை. அந்த மாதிரி என்ன சொன்னாலும் விழுந்திருக்கும். அதுக்கு இவனுக்கு அந்த தர்மர் பாவம் ரொம்ப நல்லவன், அதனால தோத்துட்டான். ரொம்ப நல்லவங்க தோக்கக்கூடாது. அறிஞர் அண்ணா ஒரு தடவை கதை எழுதினார், நல்லவன் வாழ்வான் அப்படின்னு. அப்பயே எம்ஜிஆர் கேட்டாராம், நல்லவன் வாழ்வான்னு கதை எழுதியிருப்பீங்களே, கதை எழுதிக்கீங்களே அண்ணா, நல்லவன் வெல்வான்னு எழுத வேண்டாமா? வாழ்வான்னு எழுதி என்ன பண்ண? நல்லவன் வாழ்ந்து என்ன பண்ண? நல்லவன் ஜெயிக்கணும்ல, நல்லது ஜெயிக்கணும்ல. நல்லவன் ஜெயிக்கிறது இல்லை, நல்லது ஜெயிக்கணும். கிருஷ்ணர் கூட நல்லவன் கூட கிருஷ்ணர் இல்லை, நல்லவற்றின் கூட இருந்தார். இன்னைக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். பல சமயம் பீஷ்மரும் துரோணாச்சாரியார் நல்லவங்க தான், ஆனால் அவங்க நல்லவன் கூட இல்லை, தர்மத்தின் கூட அவங்க இல்லை, அதர்மத்தின் கூட இருந்தாங்க. அவங்க நல்லவங்க தான். அதனால நாம எங்கே இருக்கணும்னா நல்லது கூட இருக்கணும். நல்லது கூட இருக்கிறவன் நல்லவனான்னு யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. நல்லது கூட இருக்கிறவன் நல்லவனா இல்லாமல் இருக்கலாம், பட் அது நல்லது ஜெயிக்க வெற்றி பெறான் அப்படிங்கிறது. இந்த கான்செப்ட், இந்த ஸ்ட்ராட்டஜி வேணும்ல. நம்ம நாட்டில் யுத்த தர்மம்னு ஒன்று இருக்கு.
பகலில் தான் சண்டை போடணும், இரவில் சண்டை போடக்கூடாது, நிராயுத பாணியோட சண்டை போடக்கூடாது, அந்த பக்கமாக திரும்பி புறமுதுகு காட்டி இருக்கிறவனை அவனை கொல்லக்கூடாது. இப்படிலாம் தர்மங்கள் இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ராமாயணத்தில் அதுவும் விஷ்ணுவோட அவதாரம் தான். அந்த அவதாரத்தில் ராவணன் நிராயுத பாணி ஆயிடுறான். அப்போ ராமர் என்ன சொல்றாரு, இன்று போய் நாளை வா, நிராயுத பாணியா நிற்கிற, உன்னை நான் கொல்லக்கூடாது, உன் கையில் ஆயுதம் இல்லை, இன்னைக்கு சன்செட் டைம் வேறு ஆயிடுச்சு, அதனால நீயும் டயர்டு நானும் டயர்டு, நீ போயிட்டு வா, நாளைக்கு வா, ஆயுதத்தோட வா, சண்டை போடுவோம். அப்போ விஷ்ணுனுடைய ஒரு அவதாரத்தில் எதிரி நிராயுத பாணியாக இருக்கும்போது அவனை கொல்லவில்லை. இதுதானே யுத்த தர்மம். நீங்கள் அப்படியே இங்கிட்டு வாங்க, கடவுள் கிருஷ்ணர் அவதாரத்துக்கு வாங்க. மகாபாரதத்தில் குருச்சேத்திரத்தில் கர்ணன்ட்டு ஆயுதம் இல்லை, கர்ணன் அந்த பக்கமாக திரும்பி நிற்கிறான். கீழே இறங்கி விட்ட தேர் சக்கரத்தை குனிந்து அவன் தூக்கி நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், அர்ஜுனனை பார்த்து அடி. அப்போ அர்ஜுனன் கேட்குறான், என்ன அவன்கிட்ட ஆயுதம் இல்லை, அந்த பக்கம் திரும்பி நிற்கிறான், என் கூட அவன் சண்டைக்கே தயாராக இல்லை, இப்போ போய் அவனை அடிங்கிறீங்க. இதெல்லாம் பேசாத, முதல்ல ஆளை காலி பண்ணு. கிருஷ்ணா, இது யுத்த தர்மம் இல்லை, தர்மத்தை பற்றி என்கிட்ட பேசாத, நான் தான் அதுக்கு அத்தாரிட்டி. அதுக்கு நான் 12 வால்யூம் புஸ்தகமே எழுதியிருக்கேன், தர்மம்னு என்னன்னு. முதல்ல அவனை இதே கேள்வியை கர்ணனும் கேட்குறான், என்ன கிருஷ்ணா இப்படி பண்ணிட்டியாடா, நான் இது நிராயுத பாணியை கொள்றதுதான் தர்மமா, இதுதான் உனக்கு அழகா, நீ தான் பெரிய தர்மத்துக்கான கடவுளா? அப்போ சொல்றாரு, தர்மத்தை பற்றி நீ பேசாத அப்படிங்கிற, தர்மத்தை பற்றி நீ பேசாத. ஆயிரக்கணக்கானோர் அவையில் அமர்ந்திருக்கும் போது ஒரு பெண்ணை, திரௌபதியை துகிலுரிந்து அவளை நிர்வாணமாக்க முயற்சி பண்ணது எந்த தர்மத்தில் இருக்கு கர்ணா? நீ அந்த அவையில் நின்று அதை வேடிக்கை பார்த்து கைகொட்டி சிரித்து கொண்டாயடா, வெக்கமா இல்லை? ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்துறது தர்மமா? வேடிக்கை பார்த்துட்டு இருந்தே இல்லை? அப்பையெல்லாம் நீ அதர்மத்தின் பக்கம் நின்றுட்டு அவள் ஒரு பெண்ணென்றும் பார்க்காமல் இப்படி பேசினவன், இன்னைக்கு உன் உயிர் போகுதுன்னு தர்மத்தை பற்றி பேசுறியா? இந்த தர்மம் தேவையில்லை அர்ஜுனா, இன்னொரு அம்பை விட அவன் ரொம்ப பேசுறான், முதல்ல ஆளை காலி பண்ணு. ஹி இஸ் டாக்கிங் டூ மச். அடுத்த அம்பை விட்டான், முடிஞ்சு போச்சு. இதுதானே தர்மம். அப்போ அங்கே நிராயுத பாணியா இருந்த ராவணனை ராமன் கொல்லலையே. ராவணே சீதையை சிறையெடுத்தான். சிறையெடுத்த ராவண அவளை சித்திரவதை பண்ணிடுவேன்னா, கொண்டுடுவேன்னா, உன் புருஷனை கொண்டுடுவேன்னா, நீ என்னையதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினை தவிர அவளை தொடக்கூட இல்லை, அவளை அவமானப்படுத்தலை, அவளை எந்த இடத்துலையும் அவளுக்கு மானபங்கத்தை உருவாக்கலை. ஆனால் அவளை டார்ச்சர் பண்ணான், ஜெயிலில் வச்சு டார்ச்சர் பண்ணான், கஷ்டம் கொடுத்தான். அந்த கஷ்டத்தை சீதை சகித்து கொண்டான்னு வச்சுங்க. அவன் நினச்சிருந்தான்னா அசோகவனத்திலேருந்து அவளே மீண்டும் வந்திருக்க முடியும். அவளே சொல்கிறாளே, நான் நினச்சா ஒரு நிமிஷத்தில் இங்கே தப்பிச்சு போயிடுவேன், என் வலிமை என்ன, என் வல்லமை என்னன்னு உனக்கு தெரியாது, ஆனால் நான் ஏன் இப்படி அடப்பட்டு கிடக்கிறேன்னு நினைக்கிறியா? என் புருஷன் என்னை மீட்டு போக முடியாது, அதான்டா எனக்கும் கௌரவம், எங்கள் புருஷனுக்கு கௌரவம், ராமனுக்கு அதுதான் கௌரவம், அதனால இருக்கேன் அப்படின்னு சொன்னான். இங்கே அப்படி இல்லையே. அவ்வளவு திரௌபதி அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? விளையாடினாங்க, 14 வருஷம் காட்டுக்கு போகிறாங்க. அப்போ தர்மத்தை ஒவ்வொரு யுகத்திலும் மாற்றித்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். எப்பயோ 5000 வருஷம் 10,000 வருஷத்துக்கு முன்னால ஒரு டெக்ஸ்ட் புக்ல இருக்கின்றதுக்காக அந்த தர்மத்தை இன்னைக்கு நம்ம பின்பற்ற முடியாது. உன் எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை நீயும் எடுத்தால்தான் அது தர்மம். அதுதான் கிருஷ்ணர் சொல்லி இருக்கிற வார்த்தை. என் எதிரி துப்பாக்கி வச்சுட்டு வருவான்னா நான் சும்மா அருவா கத்திட்டு வெற்றிவேல் வீரவேல்னு போய் நோ யூஸ்.